சென்னை ஐயப்பன் தாங்கல் பகுதியில் 1500 வீடுகள் மழைநீரால் சூழப்பட்டுள்ளன. அப்பகுதி வாசிகள் அத்தியாவசிய தேவைக்கு கூட வெளியே வர முடியாமல் அவதிக்குள்ளாகின்றனர். இது குறித்த நேரடி தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. வணக்கம் தங்கமணி, ஐயப்பன் தாங்கல் பகுதியில் எத்தனை நாட்களாக மழைநீர் தேங்கியுள்ளது? மேலும் அந்த பகுதி மக்களின் கருத்துக்கள் என்ன? நாம் இப்போது சென்னை ஐயப்பன் தாங்கல் பகுதியில் இருக்கின்றோம். இந்த பகுதியில் 1500க்கும் மேற்பட்ட வீடுகள் இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2 வாரத்திற்கு மேலாக இங்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது. நாம் ஒரு ஒரு ஏழை வீட்டில் இருக்கின்றோம். அந்த வீடு ஒரு சாமானியனை இந்த மழை எந்த அளவுக்கு பாதிக்கிறது என்பதற்கு இந்த வீடே ஒரு உதாரணமாக இருக்கிறது. நாம் இருக்கிற இடத்தில் பார்க்கலாம். நாம் இந்த குடிசையின் பெட்ரூமில் இருக்கோம். அந்த பெட்ரூமில் எந்த அளவுக்கு தண்ணி தேங்கி நிற்குதுன்னு பார்க்கலாம். நம்ம தண்ணி எந்த அளவுக்கு தேங்கி இருக்குன்னு பார்க்கலாம். இவங்க பெட்ரூம், இவங்க தான் அந்த குடும்ப உறுப்பினர்கள். இவர்கள் 2 வாரங்களாக இது போன்ற ஒரு இடத்தில் தான் அவர்கள் வசித்து வருகிறார்கள். ஒரு சிறிய வீடு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கலாம். இதுபோல ஒரு 1500 வீடுகள் இந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இங்க பார்க்கலாம், அது பெட்ரூம், இது கிச்சன் மற்றும் ஹாலாக இவங்க பயன்படுத்துறாங்க. இந்த வீடு எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இவர்களால் சில பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். கடந்த 2 வாரங்களாக தண்ணீரை வெளியே அகற்றுவதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட வீடுகள் இதே போன்ற ஒரு நிலைமையில் தான் இருக்கிறது. இந்த பகுதியை பார்க்கலாம். அதாவது நம்ம ஐயப்பன் தாங்கல் KKP, அதாவது பிரபு அவென்யூ என்ற பகுதியில் இருக்கின்றோம். அந்த பகுதியில் பார்க்கலாம் எந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது என்று பார்க்கலாம். இதுபோல எல்லா வீடுகளிலும் கோயில்கள் மற்றும் வீடுகள் அனைத்து இடங்களிலும் இதே போன்ற ஒரு நிலைமை தான் இந்த இடத்தில் இருக்கிறது. இங்கு செம்பரப்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தான் இந்த பகுதியில் இப்பொழுது வந்திருக்கிறது. இந்த பகுதியில் பார்க்கலாம், ஒரு முழங்கால் அளவுக்கு தண்ணீர் இங்கே இருக்கிறது. செம்பரப்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்துவிடப்படுகின்ற தண்ணீர் மாங்காடு ஏரி வழியாக இந்த பகுதியில் இந்த பகுதியில் தண்ணீர் இந்த அளவுக்கு தேங்கி நிற்கிறது. இந்த பகுதியில் இருக்கின்ற பொதுமக்களிடம் பேசலாம். சார், எந்த அளவுக்கு இந்த தண்ணீரால் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க? நாங்கள் இப்போது ஐயப்பந்தாங்கல் ஊராட்சி விவிபி நகரில் இருக்கோம். இது ஒரு 10 நாள் அந்த தண்ணீர் தேங்கியிருக்கு. இருந்தாலும் எங்கள் ஐயப்பந்தாங்கல் ஊராட்சி தலைவர் AN தட்சிணாமூர்த்தி அவர்கள் போர்க்கால அடிப்படையில் அந்த தண்ணியை வெளியேற்றிருக்காங்க. ஒரு 60% சரியாயிடுச்சு. மீதி பள்ளமான பகுதி வெளியேற்றுவதற்கு ஆவணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பொதுவாக சொல்ல வேணால் இது நாங்கள் ஒரு 15 வருஷமாக அந்த இடத்துல இருந்துருக்கோம். ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் இந்த மழை நீர் வரதால் அந்த செம்பரம்பாக்கம் தண்ணி உதிரி நீர் தரதால் இது ரெட்டையறிக்கு தான், போரூர் ரெட்டையறி தான் போய் சேர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்பொழுது அந்த போரூர் ஏரி நிரம்பிடுத்தால் தண்ணி ரிட்டர்ன் ஆகுது. அதனால் இது வெளியேற்றுக்கான வழிகள் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கோம். அதுபோல் எங்களை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக AN பூபதி அவர்களின் தலைமையில் எல்லாருக்கும் உணவுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு இல்லத்தரசி இருக்கிறா, அவரிடம் பேசலாம். இந்த தண்ணீரால் எந்த அளவுக்கு பாதிப்பு, உங்களோட அன்றாட வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கும்? தண்ணியால் எங்களுக்கு 10 நாள் ஆச்சு. எங்களுக்கு தண்ணி மோட்டர் போட்டு தண்ணி 10 நாள் ஆச்சு. ஒரு பாத்ரூம் குளிக்க எந்த இதுவும் இல்லை. தண்ணி வடிகிறதுக்கான வாய்ப்பும் இங்கே கிடையாது. அந்த மோட்டர் போட்டால் ஃபுல்லாக மோட்டருக்கு மேலே தண்ணி 2 அடிக்கு தண்ணி இருக்குது. மோட்டருக்கு மேலே மோட்டர் போட்டாலும் இந்த கழிவு நீர் தான் வெளியில் வரும். அதனால நாங்கள் பாத்திரம் கழுவ குளிக்கிறதுக்கு எல்லாம் 2 தெரு தாண்டி போகிறோம். இந்த மழை நீரால் கிட்டத்தட்ட 1500 வீடுகள் இந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மழை நீரில் கழிவு நீரும் கலந்து இந்த பகுதியில் துர்நாற்றம் வீசி வருகிறது. சுகாதார கேடும் இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பகுதி மக்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றனர். 2 வாரங்களாக இந்த தண்ணீரை அகற்றுவதற்கான உரிய நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.